சாமி. இரக்கமுள்ள தேவனுக்கு நன்றி. எங்களுடைய சபையாய் கர்த்தர் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. நீர் எப்பொழுது ஆண்டவரே நீங்க விரும்பின காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய இந்த நாளிலும் இந்த வேதத்தின் வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்தாங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் 8 வசனம். எனக்காக யாவையும் தேவன் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். இதே நேரத்தில் அவர் சங்கீதக்காரர் எழுதுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய கர்த்தர். அதனால வியாழக்கிழமை ஒரு பெரிய வியாழனும் ஒரு செய்தியில இந்த ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? எல்லாத்தையும் செய்து முடித்தார். அவர் இனி செய்கிறதற்கு எந்த காரியமும் இல்லை. அவர் இன்னும் கொடுக்கிறதற்கு என்ன இல்லை, எந்த காரியமும் இல்லை. நமக்காக அவர் என்ன செய்தார்? எல்லாத்தையும் செய்து முடித்தார். சிலுவையிலே நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் எடுத்து கொடுத்துட்டாரு. எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறும்படியான வழியை என்ன செய்தார்? அவர் எடுத்து கொடுத்து விட்டார். அவைகளை பெற்றுக் கொள்வது யாருடைய கடமையாக இருக்கிறது? நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தகப்பனா தன்னுடைய பையனை என்ன செய்கிறார்? ஒரு கல்லூரியிலே கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த கல்லூரியிலே கொண்டு போய் சேர்க்கிறதற்குள்ள பணத்தை அவர் என்ன செய்கிறார்? சம்பாதிக்கிறார். அந்த கல்லூரியிலே சேர்க்கிறார். பையனுடைய வேலை என்ன? படிக்கணும். அதே போலதான் ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். அதை பெற்றுக் கொள்வது யாருடைய கடமையாக இருக்கிறது? நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த தேவ திட்டத்தோடு கூட இணைகிறதுலே என்ன செய்யணும்? நம்ம ஒரு கருத்தா இருக்கணும் பிரியமானவர்களே. அப்படியா வேதம் சொல்கிறது? பார்த்தோம் என்றால் அவர் தான் சிலுவையிலே நமக்காக இன்னைக்கு அற்புத சுகத்தை சிலுவையிலே நமக்காக தேவன் என்ன செய்தார்? வைத்திருந்தார். அவருடைய தழும்புகளாலே சுகமாகிறோம். இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அவர் சிலுவையிலே நம்ம ஒரு அற்புத சுகத்தை பெறும்படியாய் தழும்புகளை உடையவரானார். அதை விசுவாசிப்பது அந்த அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்கிறது யாரு? நம்ம பிரியமான அவர் செய்து முடித்தார். நமக்காக பாவ மன்னிப்பிற்கு ரத்தத்தை சிந்தி முடித்தார். இனி அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறது யாருடைய வேலையா இருக்கிறது? நம்முடைய வேலையா இருக்கிறது. தேவன் சிலுவையிலே நமக்காக பெரிய காரியங்களை, பெரிய ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா காரியங்களையும் அவர் செய்திருக்கிறார். பாவ மன்னிப்பை அவர் செய்திருக்கிறார். நமக்கு எதிராக வருகிற சத்துருவை என்ன செய்கிறார்? அவர் முழுவதுமாய் சிலுவையிலே ஜெயித்திருக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் சிலுவையிலே அவர் நமக்காக செய்த ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை, அல்லது நமக்கு அவர் தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நம்ம பார்க்க பிரியமானவர்களே. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவன் சிலுவையிலே ஒரு பெரிய உடன்படிக்கையை, புது உடன்படிக்கையை செய்து முடித்தார். நம்மை அவருக்கு பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தனக்காக ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்? சீஷன் ஆக்கினார். தெரிந்து கொண்டு என்ன செய்தார்? சீஷன் ஆக்கினார். சீஷர்களே என்று அழைத்தார். போகிறதற்கு முன்பு சொன்னார், நான் இனி உங்களை சீஷர்கள் என்று அழையாமல் எப்படி அழைப்பேன்? சிநேகிதர் என்று அழைப்பேன் என்று. ஆனால் நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 5 வசனத்திலே உயிர் தெழுந்த தேவன் தன்னுடைய சீஷர்களை ஒரு இடத்திலே கண்டு எப்படி அழைக்கிறார் என்றால் பிள்ளைகளே என்று அழைக்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா? சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்கிறதா? அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டார்? சீஷர்களே என்று அழைத்தார்.
இது நான் உங்களை சீஷர்கள் என்று அழையாமல் என்ன செய்வேன், சிநேகிதர் என்று அழைப்பேன் என்று சொன்னார். ஒரு சகோதரத்துவத்தோடு கூட அவர்களோடு கூட பழகினார். ஆனால் சிலுவை அனுபவத்திற்கு பின்பு, சிலுவை மரணத்திற்கு பின்பு அவர் உயிர் தெழுந்த பொழுது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளே என்று கேட்கிறார். ஆண்டவர் பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய காரியம் என்றால் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு எப்படியா இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். அவர் நமக்கு எப்படியா இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தம் என்றால் இதுதான் இருக்கிறது என்னன்னா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தோம் என்றால் நம்ம பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்தோம். இங்கே பார்க்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் என்ன செய்கிறார், சாட்சி கொடுக்கிறார். தேவன் சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பழைய பாட்டு காலத்திலே பார்த்தோம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார், தன் சொந்த ஜனம் என்று அழைத்தார். அதுல பூரா பார்த்தோம் என்றால் என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் ஜனங்கள் என்று அழைத்தார். ஆனால் பிரியமானவர்களே, கொஞ்சம் அந்த ஜனங்கள் அவரை விட்டு கொஞ்சம் விலகி போன உடனே அவர் என்ன செய்தாரு, மோசேயை பார்த்து சொன்னாரு, நீ அழைத்து கொண்டு வந்த ஜனம் இப்படி ஆயிடுச்சு. திடீர்னு என்ன செஞ்சாரு, பிள்ளைகளை மாத்திட்டார். தவறு செய்த பொழுது முழுவதுமாய் அந்த ஜனங்களை கைவிட்டார். முழுவதுமாய் அவர்களை ஒரு தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த புதிய பாட்டின் காலத்தில் பார்க்கிறோம், பாவிகளா இருந்த நமக்காக அவர் என்ன செய்தார், அவர் தண்டிக்கப்பட்டார். பழைய பாட்டின் காலத்தில் பார்க்கிறோம், அவர்கள் செய்த தவறுக்காக அவர்களை தண்டித்தார். இங்கே பார்க்கிறோம், நம்ம பிள்ளைகள் செய்த தவறுக்காக என்ன செய்தார், அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தான் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம பிள்ளைகள் பிரியமானவர்களே. நீங்கள் அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தோம் என்றால் அதில் என்ன, பிள்ளைகள் என்றால் யாரா, சுதந்திர என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்திரர்கள் என்றால் அதை நம்ம சரியாக பிரித்துக் கொள்கின்ற வாரிசுதாரர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம யார் என்றால் தேவனுடைய வாரிசா இருக்கிறோம். ஒரு வாரிசு என்றால் என்ன சொல்றது, அவர் உரிமை, அவருடைய சொத்துக்கள், அவருடைய சம்பாத்தியங்கள் எல்லாவற்றிற்கும் அதை அனுபவிப்பதற்கு யாருக்கு தான் அதிகாரம் உண்டு, நமக்கு தான் அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கிற உரிமை யாருக்கு தான் உண்டு, பிள்ளைகளுக்கு தான் உண்டு, பிள்ளைகளுக்கு தான் உண்டு. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அவர் என்ன செய்திருக்கிறார், சிலுவையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே என்னது, ஒரு பணத்தை சம்பாதித்து வைக்கல, நமக்காக என்ன செய்தார், அவர் என்ன சம்பாதித்து வைத்தார், அவர் எல்லாத்தையும், பூமியும் அதன் நிறைவும் யாருடையதான் இருக்கிறது, அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறார், அந்த இடத்துல அதை சுதந்திரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே, அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். இது எல்லாத்தையும் சுதந்திரிக்கிற வேலை யாருடைய வேலையா இருக்கிறது, நம்முடைய வேலையா இருக்கிறது, நம்முடைய வேலையா இருக்கிறது. அநேகருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஒரு வேலை தகப்பனார் ஒரு நிறைய ஒரு பேங்க்லேயோ வெளியவோ நிறைய இடத்துல ஒரு வேலை சம்பாத்தியங்களை சம்பாதித்து வைத்து அவர் மறித்து போனாலும் வைத்து கொடுங்க, பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் என்ன செய்வீங்க, எங்க அப்பா அங்க டெபாசிட் 5 லட்சம் வச்சிருக்காரு, இங்க டெபாசிட் 1 கோடிக்கு வச்சிருக்காரு, இங்க டெபாசிட் கூட வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பீங்களா? அது உங்களுடைய என்ன செய்வீங்க, மாற்றுவீங்க. அதற்கு இந்த மாதிரி சொன்னா கிளைம் பண்ணணும். என்ன கிளைம் பண்ணணும், நான் தான் அவருடைய வாரிசு அப்படிங்கறத என்ன செய்யணும், கிளைம் பண்ணணும். அப்படி கிளைம் பண்ணாதான் நமக்கு அந்த சொத்து கிடைக்கும். பிரியமானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாய் என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். அதனாலே அவருக்குள்ள எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், சுதந்திரிக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும், முதலே அதை என்ன செய்யணும், அதை கிளைம் பண்ண வேண்டும். இதுல நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை தகப்பனார் நிறைய சொத்துக்களை வைத்திருக்கிறார் என்றால் சில வேளைகள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் அவருக்கு பிரியமா அப்படி கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தகப்பனார் ரொம்ப பிரியப்படுத்துற மாதிரி செஞ்சு அவரோட சொத்துல முக்காசு என்ன செய்வாங்க, பிள்ளைகள் எழுதி வாங்குவாங்க. நீங்கள காலகட்டங்களில் பார்த்தோன்னா எந்த பிள்ளைகள் எப்படி எழுதுவாங்க, பொம்பளை பிள்ளைகள் எப்படி எழுதுவாங்க, தகப்பன் ஆய் செஞ்சு பிரியமா இருந்தாலும் பிரியமா இல்லையோ, பிரியமா இருக்க மாதிரி என்னது ஒரு ஆக்டர் கொடுத்து அவர்கிட்ட உள்ளதை எழுதி வாங்கிடுவாங்க. இல்லாட்டி அம்மாட்டு நகையை வாங்கி கொடுப்பாங்க. கடைசியில் பான்னு யாருன்னு இருக்கிறது, பையன் தான் இருப்பாங்க. ஏதாவது கடன் வச்சிருந்தா அதை மட்டும் கட்டுறதுக்கு அது ரெடியா இருக்கும். மற்றதெல்லாம் எங்க போயிடும். பிரியமானவர்கள் இருக்கும் பொழுதே அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறார்கள், பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நம்ம யார் பெற்றுக் கொள்ளுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வேதத்திலே அப்படியா நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் பிரியமான பிள்ளைகள் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாய். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று வைத்திருக்கிறார். நம்ம எப்படியா இருக்கணும் என்றால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்து அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறது, எல்லாவற்றையும் என்ன செய்கிறது, வெற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய தகப்பன் அவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஒரு வாரிசு சர்டிபிகேட் வாங்கி போய் நம்ம அதை கிளைம் பண்றதுக்கு நம்முடைய தகப்பன் மறித்து போகவில்லை. நம்முடைய தகப்பன் எப்படி இருக்கிறாரு, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மறித்து போயிருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம அதை சான்றிதழை வைத்து நம்ம கிளைம் பண்ண முடியும். இங்கே யாருதான் கேட்க முடியும், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் யார் யாருக்கு கொடுக்கணும்னு வைத்திருக்கிறாரோ அவருக்கு என்ன செய்வார், கொடுப்பார். என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் அவரை கொஞ்சம் பிரியப்படுத்தணும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்து இன்னைக்கு பார்க்கிறோம். பிள்ளைகள் தான், ஆண்டவருடைய பிள்ளை தான், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளை தான். எல்லாரையும் ஆண்டவர் செய்வார், அவர் தான் படிக்கிறார். அதனால குடிக்காரன் ஆண்டவருடைய பிள்ளை தான், என்னது கொள்ளக்காரன் ஆண்டவருடைய பிள்ளை தான், கோடி கோடியா சொல்ற அரசியல்வாதி யாருடைய பிள்ளை தான், ஆண்டவருடைய பிள்ளை தான். எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளை தான். ஆனால் நம்ம விசேஷமானவர்கள். நம்மை திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், விலை கிரயமாக நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து நம்மை அவருடைய பிள்ளையாக செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். இதிலே நாம் தேவனிடத்திலிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்கென்று சம்பாதித்து வைத்த எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம அவருக்கு பிரியமாய் என்ன செய்யணும், நடக்கணும். பிள்ளைகளாய் இருந்தா போதாது, அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். திருமண வசனத்தை வாசிங்க. பிரியமான பிள்ளைகளாய் இருந்து தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய். நம்ம பார்க்கிறோம், யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க, எத்தனை பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள், 12 பிளஸ் 1. ஏன் சகோதரிகள் உங்களை கணக்கு எடுக்க மாட்டீங்களா? வேதம் ஒரு சகோதரர்கள் பற்றி சொல்லுது, நீங்க என்ன செய்யணும், உங்களை கணக்கில் எடுத்துக்கணும். எத்தனை பேர் இருந்தாங்க, 12 பிளஸ் 1. நீங்க பார்க்கிறோம், இந்த 12 பேரிலே யாக்கோபு உயிரோடு இருக்கையிலே அவருக்கு மிகவும் பிரியமான யோசேப்புக்கு என்ன செய்தாரா, ஒரு கலர்ஃபுல் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரா, பல வர்ண அங்கி. பார்க்கலாம், எதற்காக, யாருக்குமே கொடுக்கல, அந்த 11 பேருக்கும் கொடுக்கல. ஆனால் யோசேப்புக்கு மாத்திரம் இந்த பல வர்ண அங்கி என்ன செய்கிறார், அவர் தைத்து கொடுக்கிறார். காரணம், யோசேப்பு யாக்கோபுக்கு எப்படியா இருந்தார், பிரியமானவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது போன்ற பிரியமாய் தேவனுக்கு நடப்போம் என்றால் ஆண்டவர்களை கலர்ஃபுல்லா என்ன செய்வார், மாற்றுவார். ஒரு வாழ்க்கை ஒரு நாள் ஒரு சோர்வுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்காது, ஒரு மல்டி ஆக்டிவிட்டிஸ் உங்கள்கிட்ட காணப்படும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுவார் என்றால் ஒரு கலர்ஃபுல்லாய் மாற்றுவார்.
ஒரு நாள் டல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையில அவருக்கு பிரியமாய் நீங்க நடப்பீர்கள் என்றால் தேவன் அப்படியாய் உங்களை என்ன செய்வார்? மாற்றுகிறவராய் இருக்கிறார். மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே இந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா மூத்த பையன். அதாவது 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா சொத்தை எத்தனையா பிரிப்பாங்க? 3ஆ பிரிச்சு 2 பங்கு யாரு கொடுப்பாங்க? மூத்த பையனுக்கு. இந்த மூத்த பையனுக்கு 2 பங்கு சேரும். யாருக்கு தான் சேரும்? மூத்த பையனுக்கு தான் சேரும். யாக்கோபுடைய மூத்த பையன் யாரு? சகோதரர்கள் ரூபன். அப்ப யாருக்கு தான் போகணும்? ரூபனுக்கு போச்சா? போகல. லேவிக்கு போச்சா? போகல. சிமியோனுக்கு போச்சா? போகல. இந்த சேஷ்டபுத்திர பாகம் டபுள் பிளஸிங் யாருக்கு வந்தது? யோசேப்புக்கு வந்தது. அவனுடைய பிள்ளைகள் 2 பேர் 2 கோத்திரமா செய்தார், மாற்றினார். காரணம் யாக்கோபுக்கு பிரியமான பிள்ளை. அல்லேலூயா. நீங்க பார்க்கிறோம், நீங்க அவருக்கு பிரியமாய் இருந்தா, நீங்களும் நானும் பிரியமாய் இருந்தா 2 ஆசீர்வாதத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். பிள்ளைகள் தான். ஒரு ஆண்டு ஒரு ஊமை சொன்னார், 15ஆம் அதிகாரம். 2 பிள்ளைகள் தான். ஒரு ஐஸ்வர்யவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. அந்த பிள்ளைகள் பேர் என்ன? நம்ம என்ன சொல்றோம்? இளையகுமாரன். என்ன சொல்றோம்? கெட்ட குமாரன் சொல்றோம். கெட்ட குமாரனும் அவருக்கு குமாரன் தான். கெட்ட பையனும் ஆண்டவருடைய பையன் தான். ரட்சிக்கப்படாத பையனும் ஆண்டவருடைய பையன். ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றங்களும் ஆண்டவருடைய பையன் தான். ஆனால் இந்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு 2 ஆசீர்வாதம், உலக உன்னத ஆசீர்வாதம் யாருக்கு தான் கொடுக்கப்படும் என்றால், யார் அவரை பிரியப்படுத்துகிறார்களோ, யார் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? தான் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இதைதான் நீங்க எல்லாரும் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் காலேபு சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருந்தார், வாக்கு தத்துவம் நிறைவேறுவார். ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தா போதும், எல்லாம் கிடைக்கும். வேதத்திலே பார்க்கிறோம், ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேகர் ஜெபிக்கிறீங்க, அநேகர் ஜெப வீரர்களா இருக்கிறீங்க. அந்த ஒரு ஜெப வீரரை பார்த்து தூதன் இறங்குவது சொன்னார், நீ மிகவும் பிரியமான். யார் பார்த்து சொன்னாரு? தானியேலை பார்த்து சொன்னார், நீ மிகவும் பிரியமானவன். அதனாலே உனக்கு எல்லா பிளஸிங்ஸும், இந்த பாபிலோன் தேசத்திலே உயர்ந்த ஒரு ஸ்தானம், ஆண்டவருடைய சமூகத்திலே உயர்ந்த ஒரு ஸ்தானம். இன்னைக்கு ஆண்டவருடைய ரகசிய வருகையை சொல்லணும்னா தானியேலுக்கு கிடைத்த சொப்பனங்களை சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு சொப்பனத்தை படிச்சிருக்கீங்க? தானியேல்ல 9ஆம் அதிகாரத்துக்கு முன்பு நம்ம என்ன செய்யறதில்லை? கடைசியா பைபிள் வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரத்துக்கு முன்பு என்ன செய்யறதில்லை? வாசிக்கிறது இல்லை. ஏன்? என்னென்னமோ வரும். அவருடைய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, தேவனுக்கு நீங்கள் பிரியமான ஒரு பிள்ளைகளாக இருந்தால் தேவன் உங்களை அதிகமாக என்ன செய்கிறவராக இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2 காரியம். ஜஸ்ட் ப்ளீஸ் காட். தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க பிரியமானவர்களே. அப்பதான் இந்த டபுள் பிளஸிங் டைம். இன்னைக்கு ஒரு சின்ன காரியங்களை மட்டும் பார்த்து நம்ம கம்யூனிட்டி நடந்து சொல்லலாம். முதலாவது பார்க்கிறோம், தேவனுக்கு யார் பிரியமானவர்கள்? தேவனுக்கு யார் பிரியமானவர்கள்? நீங்க பிரியமானவங்களா? உங்களுக்கு பாருங்க, நீங்க பிரியமானவங்களா? அடுத்தவங்களுடைய கிழக்கு, தேவனுக்கு நீங்க பிரியமானவங்களா? தேவனுக்கு யார் பிரியமானவங்க? நம்ம பிரியமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஏத்துக்க முடியுமா? Those who got certificate from God. நீ எனக்கு பிரியமானவன். சர்டிபிகேட் யாரா வச்சிருக்கிறோமா? இல்ல. நம்ம தேவனுக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கோம். You should have a certificate. நான் தேவனுக்கு பிரியமானவன்.
நம் தேவனுக்கு பிரியமானவர். அதான் சொல்ல பிரியமானவர். வேதத்தில் அப்படியாய் வசனம் சொல்லியிருக்கிறது. அநேகரை அப்படியாய் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். யார் பிரியமானவன் சொன்னா, மனம் திரும்பிய மைந்தன் தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களிலே பார்த்தோம் என்றால், அந்த வீட்டில் 2 குமாரர்கள் இருந்தாங்க. இங்கே பார்க்கிறோம், இளைய குமாரன் அல்லது கெட்ட குமாரன், மூத்த குமாரன். மூத்த குமாரன் தான் ஒரு பெரிய வருத்தம். இந்த இளைய குமாரன் என்ன செய்தான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தொலைச்சு ஒண்ணுமில்லாம வந்து அந்த 20ஆம் வசனம் வாசிக்கவும், அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து. இங்க பார்க்கிறோம், ஒரு தகப்பன் இளைய குமாரன் அவன் திரும்பி வருகிறான். அவன் இருந்து போன கோலம் வேற, அவன் வந்த கோலம் வேற. போகும்போது ஒருவேளை அவனுடைய வசனங்களிலே சென்று வாடகை அடித்திருக்கலாம். வரும்பொழுது என்ன வாடகை அடிச்சு, துர்மாற்றம் அடித்ததானால் தகப்பன் ஓடி போய் அவனை இரசினார், கட்டி முத்தம் செய்து அவனை தழுவி கொண்டார். மூத்த குமாரன் என்னை ஒரு நாளையாவது கட்டி பிடிச்சிருக்கிறாயா? அவன் தான் கேட்டார், ஒரு நாளையாவது முத்தம் கொடுத்துருப்பீங்க? எங்கிட்ட போயிட்டு இருந்தேன், நாத்தம் பிடிச்சி வந்துருந்தான், அவனை போய் என்ன செய்கிற, கட்டி பிடிக்கிற அவசரம். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டா, மிகுந்த சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. யார் பிரியமானவன், யார் மனம் திரும்பி தேவனிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு எப்படியா இருக்கிறாங்க, மிகவும் பிரியமாய் இருக்கிறாங்க, மிகவும் பிரியமாய் இருக்கிறாங்க. அவர்களை என்ன செய்கிறார், தேவன் ஓடி போய் என்ன செய்கிறார், கட்டி பிடித்துக் கொள்ளுகிறார். வேற கொடுக்கிறார், மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து வைக்கிறார். அதிகாரங்கிற மோதிரத்தை அவன் கையிலே கொடுக்கிறார். இழந்து போன நன்மைகளை என்ன செய்கிறார், திரும்ப அவனுக்கு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, எப்பொழுதும் சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி அவன் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நம்ம எல்லாருமே எப்படிதான், எல்லாரும் அப்படிதான். நம்ம எல்லாரும் யாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மனம் திரும்பினவர்கள் தான். ஒரு அம்மா வந்து கேட்கிறாங்க, என் பிள்ளை ரொம்ப சுகமா இருக்கியா, வந்து இதை செய்ய அவருக்கு ஒரு அற்புதத்தை சொல்லுங்க. ஆண்டவர் அந்த அந்த கானானிய கொடுத்தா அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது. பிள்ளைகள் யாரு, இஸ்ரவேலர்கள். அவங்கதான் தேவனுக்கு பிள்ளைகள். அதுல சொல்லப்படுகிறது, நிறைய பேசுவாங்க. யாரு தெரியும், அவங்கதான் பிள்ளைகள். நம்ம எல்லாரும் யாரு, அந்த காலத்தில் இருந்து, இருளில் இருந்து, உலகான ஸ்டேட்டில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்ததை நினைத்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மனம் திரும்பிய மைந்தர்களாய் அவரிடத்திலே திரும்பினவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதுனாலதான் அவருடைய பிள்ளைகளா என்ன செய்திருக்கிறோம், ஆகியிருக்கிறோம். We are not namely Christians. நம்ம சும்மா பேருக்கு ஏற்ற நம்ம பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகள் அல்ல. நம்ம யாராயிருக்கிறோம், மனம் திரும்பியவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளை. அப்ப நம்ம ரட்சிப்பின் மூலம் தான் அவருடைய பிள்ளைகளா என்ன செய்திருக்கிறோம், மாறி இருக்கிறோம். சிலுவையிலே அவர் பிள்ளைகளை அந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். அந்த சிலுவையின் அனுபவங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் அவரை தகப்பனாய் என்ன செய்திருக்கிறோம், தெரிந்து கொண்டதினாலே அவருடைய பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறோம், மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் வரும் பொழுது ஆவியானவர் எப்படிப்பட்டதை கொடுக்கிறார், அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகார ஆவியை நம்ம பெற்றதினால்தான்
எப்படியா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ரட்சிப்பின் மூலம் தான் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் அடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் அவன் தான் தேவனுக்கு எப்படியாக மாறுகிறான்? பிரியமா இருக்கிறான். யாருக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? அந்த திரும்பிய மனம் திரும்பிய அந்த மனிதனுக்கு தான் எல்லாருக்கும் முன்பாக தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்த பொழுது பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு அகன்று போகும், நீங்க விட்டு போங்கப்பா, எங்க கூட இருக்காதீங்க, உங்க கூட இருக்கிறதற்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லுகிறார். அவனை தான் பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரை, நான் தவறு செய்கிறவனா இருக்கிறேன், ஆண்டவரை, நான் பாவியா இருக்கிறேன், ஆண்டவரை, வாழ்வு தவறு நிறைந்ததா இருக்கிறது, நித்தம் என் இருதயம் தீயதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன கழுவுங்கன்னு சொல்லி யார் யார் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க தான் ஆண்டவருக்கு பிரியமான. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர் வந்தாங்க, ஜெபம் பண்ணும்படியாய் வந்தார்கள். ஒருவன் எப்படிப்பட்டவன்? a righteous man. எப்படியா இருந்தான்? ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் ஆஸ்திகளில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் நீதிமான். நான் இன்னொருத்தர் வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு சொன்னா, ஆண்டவரே, பாவியாகிய யார் ஆண்டவருடைய பிள்ளை என்று ஆண்டவர் அங்கீகரித்தார்? யார் அங்கீகரிச்சாரா? மனம் திரும்பின மனிதர்கள் தான் பாவி என்று ஒப்பு கொடுக்கிற. நீங்க தான் மாற்ற முடியும், நீங்க தான் மாற்ற முடியும். நான் மாற முடியாது, என்னால் மாற முடியாது. நான் எத்தனை முயற்சி செய்தாலும், எத்தனை பாடுபட்டாலும், I cannot be a holy man. ஒரு பரிசுத்தனாய் நான் என்ன செய்ய முடியாது? மாற முடியாது, மாற முடியாது. ஒரு பாடல், ஒரு அந்த நாட்களில் ஒரு அழகான ஒரு கீர்த்தனை பாடல்னு சொல்லுவாங்க. அதுல பாவ கரை போகும் உன் பாடால் என் பாடால், நான் பாடுபடுறதுனால பாவக்கரை என்ன செய்யாது? போகாது. பாவக்கரை என்ன செய்யாது? போகாது. உங்களிடத்துல கொடுத்தா தான் போகும். இந்த காலங்களில் ஒரு வேளை எல்லாரும் ஒரு கரையை குடிச்சுனா என்ன செய்வீங்க? அது சோப்பு போட்டு, அந்த காலங்களில் பார்த்தோம்னா அந்த சோப்பு போட்டு இன்னைக்கு வீட்டில் துவைச்சிட்டு போறாங்க. அந்த மாதிரிலாம் அந்த நாட்களில், எங்கள் நாட்களில் எதுவும் இல்லை. அன்னைக்கு நாங்களாம் தான் என்ன செய்வோம்? துவைச்சுக்குவோம். சில சட்டை வெளுக்கவே வெளுக்காது, வெளுக்கவே வெளுக்காது, வெளுக்காது. அதை பன்னாண்ட கொடுக்கும். அவங்க என்ன செய்வாங்க? வெள்ளாவி வச்சு அந்த கரையை என்ன செய்வாங்க? போக்குவாங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? கேள்விப்படுவீங்களா? விளையாட்டு கூட கேள்விப்படுவீங்க. அல்லேலூயா. பன்னாண்ட கொடுத்து என்ன செய்வாங்க? அப்பா, அடி வெள்ளாவில வச்சிடாத, சட்டை செஞ்சிடலாம், கருக்கி போகும்னு சொல்லுவாங்க. வெள்ளாவி போட்டுதான் செய்வாங்க. ஆண்டவரிடத்துல கொடுத்தா அந்த ஈசோப்பினாலதான் அந்த கரை போகுங்க. நம்ம சோப்பினால் அந்த கரை என்ன செய்யாது? போகாது. அப்ப அந்த ஈசோப்பினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம், அந்த ஈசோப்பினால் அந்த கழுவப்பட்ட அந்த கரை போன அனுபவம் யார் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவ பிள்ளை, I am a righteous man. நான் வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், நான் இவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை. நெவர் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளை இல்லை, பிரியமான பிள்ளை இல்லை. பிரியமான யோசித்து பாருங்க, வேதத்தில் எப்படி பார்க்கிறோம்? ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமானவர் என்று அழைக்கப்படுகிற தானியேல் அவருடைய ஜெபத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்க பாவம் செய்கிறோம் சொல்றாரா? சொல்றாரா? தரிசனம் நேபுகாத்நேச்சரின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தரிசனத்திலே பெற்றுக் கொண்ட ஒரு பரிசுத்தமான், பரலோகத்திலிருந்து வந்து எழுதின கையிருப்பை வாசித்த ஒரு பரிசுத்தமான். சிங்க கவிகளை போட்டோம், சேதப்படாதபடிக்கு
உயிர் தெழுந்த ஒரு பரிசுத்தவான். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தவற்றி பேசியிருப்பாங்க. நான் சொல்றதுக்கு தகுதி இல்லை. நீங்களும் நான் ஒரு பிரியமான பிள்ளைகளாய் கர்த்தருக்கு மாறணும் என்றால், கர்த்தர் நமக்கு பல வருட அங்கேயே கொடுக்கணும்னா, இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா, இழந்து போனதை கொடுக்கணும்னா, தன்னுடைய திட்டத்தை அவருக்கு அறிவிக்கணும்னா, தன்னுடைய திட்டத்தை அறிவித்து நம்மை உயர்த்தணும்னா, யோசேப்பை போல, யோசேப்பு யாக்கோபுக்கு பிரியமான பிள்ளையாய் இருப்பதை போல பிரியமான பிள்ளையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கிறேன். யோசேப்பு யாக்கோபுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கும்படி என்ன செய்ய? இல்ல என்ன செய்ய? என்ன செய்ய? என்ன செய்ய? தன்னுடைய சகோதரர்கள் செஞ்ச தப்புலாம் அடிக்கடி யாரும் சொல்லி கொடுத்தாரா? அது ஒண்ணுதான் எழுதி கொடுத்துருக்கு. வேற ஒன்றும் எழுதல. யோசிப்பு செஞ்சா வேற ஒன்றும் எழுதல. கோல் சொல்லிட்டு இருந்தாரு. கோல் சொல்றதுனால என்ன செஞ்சாரு? தகப்பனுக்கு பிரியமாய் மாறினார். அப்படியா? இன்னைக்கு கோல் சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, சகோதரன் இப்படியா இருக்கிறான், வர மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த சகோதரன் உண்மை அறியாது இருக்கிறான், ஆண்டவரே மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த சகோதரன் குடிச்சு தன்னுடைய குடும்பத்தை நாசமாக்கி கொண்டு இருக்கிறான், அவனை மாற்றுங்க. கோல் சொல்லுங்கய்யா. கர்த்தரிடத்துல பிரியமானவனாய் மாறுவீர்கள், பிரியமானவனாய் மாறுவீங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறான். நீ பிரியமானவன். நீ மனம் திரும்பி தேவனிடத்திலே உன்னை தாழ்த்தி அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு பரிசுத்தனாய் மாறுவது மாத்திரமல்ல, கோல் சொல்லுகிறவனாய் மாறணும். அல்லேலூயா. அது நல்லா சொல்லுவோமே, நல்லா சொல்லுவோம்ல. புரணி பேசுறது, கோல் சொல்றதெல்லாம் நமக்கு வந்த கலை. ஆனா யார்கிட்ட சொல்லணும்? அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. வேற அடுத்த சொல்லாதீங்க. அவர்கிட்ட சொல்லும் பொழுது உங்கள் மேல் அவர் அதிக பிரியமாவா. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் யாக்கோபு என்றால் அவருடைய சகோதரர்கள் மாறணும், அவருடைய சகோதரர் மாறணுங்கிறதற்காக தான் என் பையனை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்க தேவனுக்கு பிரியமாய் மாறணும், பிரியமுள்ள மகனாய் மாறணும், பிரியமுள்ள பிள்ளையாய் மாறணும். பிரியமானவர்களே, இந்த பாரம் வேணும், இந்த பாரம் வேண்டும். அது நிறைய காரியங்களை அப்படி மாறுகிறவர்களுக்கு தான் தேவன் என்ன கொடுப்பாரா? அதிகாரம் கொடுப்பார். அப்படி மாறுகிறவர்களுக்கு தான் தேவன் என்ன கொடுப்பார்? அதிகாரம் கொடுப்பார். இன்னும் அதுல நிறைய காரியங்கள் உங்களோட வரும் நாட்கள் பார்க்கலாம். இன்னைக்கு அடுத்த 2 காரியத்தை சீக்கிரம் பார்த்து முடிப்போம். அடுத்ததாக ஒரு காரியம், எபேசியர் எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து விடுங்க. யார் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. வேதம் அப்படியாய் சொல்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்தா என்னது? அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நமக்கு எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், பரிசுத்தம் என்பதில் ஒரு ஃபிகரேட்டிவ் ஒரு காரியம் தான் என்னது? வெளிச்சம். வெளிச்சம் பார்ப்போம் என்றால் அவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு பரலோக தரிசனம் வந்தது. அதுல ஒரு தேவதூதன் இருந்தார். பரிசுத்தத்திற்கு அடையாளம் என்னவா இருக்கிறது? வெளிச்சமாய் இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம அதை வெளிப்படுத்தும்படியாக என்ன செய்யணும்? நமக்கு நிறைய ஆண்டவராக தான் சொன்னா, உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக என்ன இருக்கணும்? பிரகாசம் அடையணும்னு சொல்லி ஆதி நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க. வெளிச்சம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை குறிக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வந்தவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். வந்த அவர்கள் அந்த வெளிச்சத்திலே நிற்கணும், அந்த வெளிச்சத்திலே நடக்கணும். அப்பதான் ரொம்ப பிரியமாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்கம் ரட்சிக்கப்பட்டோம்.
ஆண்டவரிடத்தில் வந்தோம், பாவம் மன்னிப்பை பெற்றோம். அதற்கு பின்பு என்ன செய்யணும்? வெளிச்சமாய் மாற வேண்டும், ஒளியாய் மாற வேண்டும். பிரியமான லேவியராகவும் அந்த 16ஆம் அதிகாரம் 44, 45 வசனம் நமக்கு நல்லா தெரியும். நான் பரிசுத்தர், அதே போல நீங்கள் என்ன செய்ய? பரிசுத்தராய் நம்முடைய தகப்பனை போல இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தகப்பனை போல இருக்கணும். தகப்பனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால், தகப்பனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் இருந்தா, you should love to reflect your parents. அது அவங்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாறணும், அவர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாறணும். அங்கே பார்க்கிறோம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை கடந்து வந்தது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும்னா நம்ம கீழ்ப்படிக்கிறவர்களாய் நடக்கணும். அது ஒரு சப்ஜெக்டுக்கு அதை நம்ம பின்னால் பார்க்கக்கூடிய மாணவர்களே பார்க்கிறோம். தகப்பனுக்கு பிரியம், நீங்க வெளிச்சமாய் நடக்க வேண்டும், நீங்க வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்வில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். நம்ம விரும்புகிற பரிசுத்தம் அல்ல. நம்ம நீதி ஆண்டவருக்கு முன்பாக எப்படியா இருக்கிறது? ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து சொன்னார், சின்ன வயது முதல் நான் என்ன செய்கிறேன்? நியாய பிரமாணங்களை நான் கற்று தேடி இருக்கிறேன். நியாய பிரமாணத்தை கொடுத்து நடக்கிறது சாதாரண காரியமா? ஒரு கடுமையான காரியம். ஆனால் அவன் நியாய பிரமாணத்தை சிறு வயதில் இருந்தே நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் முன்னிடத்திலே குறையும். அவன் தன்னை நீதிமானாய் ஆண்டவரிடத்திலே காண்பிக்கணும் தான். அவனுடைய நீதி தேவனுக்கு முன்பாக எப்படியா இருந்தது? கந்தையா இருந்தது. அவனுடைய நீதி எப்படியா இருந்தது? கந்தையா இருந்தது. நாம் பார்க்கிற ஒரு ஆசாரியன் தேவ சமூகத்தில் வந்து நின்றான், தைரியமாய் வந்து நின்றான். அவன் எப்படியா இருக்க? தேவனுடைய பார்வையிலே அவன் எப்படி இருந்தான்? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய். பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிற பரிசுத்தம், it is an entirely different thing. ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள், மனம் திரும்பிய நம்ம தேவனுக்கு பிரியமானவர்கள் தொடர்ந்து பரிசுத்தரை நோக்கி நடக்க வேண்டும். தொடர்ந்து என்ன பரிசுத்தரை நோக்கி நடக்க வேண்டும். அப்பதான் அவரிடத்திலே நெருங்க 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 தான் நம்முடைய வாழ்வில் பரிசுத்தம் என்ன செய்யும்? கூடும். பிரியமானவர்கள் இல்லாம ஒரு நாள் என்ன செய்யாது? நிற்கிற நிலைமை இருக்கணும்னா அப்படி விளைச்சல் போட்டு நிற்க வேண்டியதான். கொஞ்சம் நாளாக என்ன செய்யும்? நாளாக என்ன செய்யும்? அழுக்காது. அதான் நம்முடைய வாழ்க்கை. அதான் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் அசுத்த முதலுள்ள மனிதன், அசுத்த முதலுள்ள மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். ஆண்டவரே, நான் கோபப்படாத மோசே எங்கும் தாழ்மையானவன் சொன்னாரா? யார் சொன்னா? தேவனே சொன்னார். அவனே கோபப்படுத்தினாங்களா? அவனே கோபப்படுத்தி அவன் ஆசீர்வாதம் செஞ்சான். எடுத்து போனா அதான் அந்த உலகம். நீ போய் பேச மாட்ட, உன்னை போய் பேச செஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க. உன்னை போய் பேச வச்சிருவாங்க. நீ அடுத்தவனுக்கு குறை சொல்ல மாட்ட, உன்னை குறை சொல்ல நிறுத்திடுவாங்க, வச்சிருவாங்க. அதான் உலகம். இந்த உலகத்தின் நீதி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாய் வெளிச்சத்திலே நடப்போம் என்றால், வெளிச்சத்திலே வேதத்தின் வெளிச்சம், வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நடங்க, நீங்க பரிசுத்தராய் மாறுவீங்க. நான் சொல்றேன், வாலிய பிள்ளைகள், நீங்க போய் அங்க 3 முகாம் அங்க இப்படி அப்படிலாம் போய் ஒன்றும் பெருசாக வேண்டாம். இந்த வேத வசனத்தை வாசித்து உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற காரியத்தை கரெக்டா சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். பல வர்ண அங்கேயே உங்களுக்கு கொடுப்பார், இழந்து போனதை கொடுப்பார். பிள்ளைகளுக்கு நம்ம வேதம் நிறைய சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்க. எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. ஏத்து பேசாதீங்க. சொல்லிருக்கா? இதை நீங்க சொல்லிருக்கீங்களா? சகோதரர்கள் பையன் சூப்பர், அவங்க ஏத்து பேசவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. வீட்டுக்குள்ள நமக்கு என்ன இருக்காது? பேச்சே இருக்காது. பேச்சு கூட எங்கதான் இருக்கும்? வெளியில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஏத்து பேசுற முறை யார்தான் ஏத்து பேசுறது? ஏத்து பேசுற முறை சொல்லுங்க, உங்களுக்குள்ளே தான் ஏத்து பேசுறது. செய்யாதீங்க. ஆண்டவர் ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் தருவார். ஆண்டவர் பல வர்ண அங்கேயே கொடுப்பார். வேத வசனத்தின்படி நடங்க. அதுதான் வெளிச்சம்.
வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, அதுதான் வெளிச்சம். வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வாஞ்சிக்க, அதுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலே நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது பார்க்கணும். ஒரு ஆயத்தத்தோடு கூட பரிசுத்த அலங்காரத்தோட கூட கர்த்தரை நேசிக்கணும், தொழுது கொடுக்கிறவங்களாய் கடந்து வரணும். இது நீங்க இன்னொரு நாள் இதை குறித்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு நீங்க வெளிச்சத்திலே நடக்கணும். அப்பதான் தேவனுக்கு பிரியமாய் இருப்போம்னு சொல்லணும். இந்த வெளிச்சத்தில் இருந்தவர் மறுபடியும் சொல்லலாம், யோசேப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லலாம். வேத வெளிச்சத்திலே நடந்தார், ஒரு பரிசுத்தமாய் நடந்தார், ஒரு ஜெயிக்கிறவராய் நடந்தார். அதனாலதான் அவருடைய வாழ்வில் என்ன உண்டாயிற்று? ஒரு பெரிய தேவ திட்டம் உண்டாயிற்று, ஒரு உயர்வு உண்டாயிற்று, ஒரு மன மகிழ்ச்சி உண்டாயிற்று, ஒரு நித்திய மகிழ்ச்சி உண்டாயிற்று. எத்தனை வருஷம் தான் எத்தனை வருஷம் தான் கஷ்டப்பட்டாரு? எத்தனை வருஷம் தான் யோசேப்பு கஷ்டப்பட்டாரு? அதுல எத்தனை 12 வருஷம் சொல்றோம். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாரு? 18 வருஷம். 12ஆம் வயசுல அவர் கொண்டு குழியில போட்டாங்க. 30ஆவது வயசுல யாருக்கு முன்பாக இருந்தார்? பார்வோனுக்கு முன்பாக இருந்தார். 18 வருஷம் தான் கஷ்டப்பட்டார். எத்தனை வருஷம் சந்தோஷமா இருந்தாரு? 80 வருஷம் சந்தோஷமா இருந்தார். வெளிச்சத்திலே நடந்தார். வெளிச்சத்திலே நடந்தார். வெளிச்சத்தின் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவர்கள் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அல்லது ரொம்ப நாட்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. தொடர் மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். இன்னைக்கு நமக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? இன்று சந்தோஷம், நாளைக்கு சஞ்சலம். இந்த மணி நேரம் சந்தோஷம், அடுத்த மணி நேரம் சஞ்சலம். அதனால காரணம், நாம் இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யல? மாறல. இன்னும் மனம் திரும்பின பிள்ளைகள் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா, உங்கள் நிமித்தம் நித்தம் நித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகிறது? மகிழ்ச்சி உண்டாகும் சொல்ல முடியுமா? மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகுமா? சொல்லுங்க, என்ன உண்டாகுது? சந்தோஷம். நம்ம தான் தினம் மனம் திரும்புறோம். இன்னைக்கு தவறு, நாளைக்கு மனம் திரும்புறோம். நாளைக்கு தவறு, திரும்ப மனம் திரும்புறோம். அப்ப நம்ம நிமித்தம் தான் பரலோகத்தில் என்ன உண்டாகுது? மகிழ்ச்சி உண்டாகுதா? மகிழ்ச்சி உண்டாகுதா? இல்ல. மனம் திரும்பினவர்கள், மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையானவர்கள், திரும்ப வந்த கெட்ட குமாரன், திரும்ப போய் அடிவிட்டு திரும்பின கெட்ட குமாரன் திரும்ப தகப்பன் வீட்டை விட்டு போயிருப்பாரா? போக மாட்டார். நித்திய மகிழ்ச்சி அவர் மேற்கொள்ளும். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடங்க. தேவனிடத்திலே திரும்பினவங்க திரும்ப தேவனோடே கூட இருங்க. தேவனோட கூட இருந்துட்டே இருங்க. நீங்கள் வெளிச்சமாய் மாறுவீர்கள். வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதமோ அதெல்லாம் உண்டு. அடுத்து கடைசியாக ஒரு காரியத்தை கொண்டு பார்ப்போம். எபிரேயர்களுக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிப்பவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் வாக்குத்தத்த பூமியை என்ன செய்வாங்க? சுதந்திரித்துக் கொள்வாங்க. வாக்குத்தத்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க. 12 பேர் அந்த கானான் தேசத்தை என்ன செய்தாங்க? போய் வேவு பார்க்க போனார்கள். வந்ததிலே 10 பேர் ஒரு டீமாய் மாறினாங்க, 2 பேர் ஒரு டீமாய் மாறினார்கள். இந்த 10 பேரும் போய் சொன்னாங்களா? இல்ல, உண்மையே சொன்னார்கள். 10 பேரும் உண்மைதான் சொன்னாங்க, 12 பேரும் உண்மைதான் சொன்னாங்க. காலையில் யோசிச்சு அம்மாவையா நாங்க போய் பார்த்து வந்தவங்க நெடிய மனிதர்கள், பெரிய ஆட்கள் தான். ஆனால் அவர்களுக்கு என்ன இருந்தது? அவர்கள் விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருந்தாங்க. தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தாங்க. இவர்கள் என்ன இல்ல, ஃபேக்ட்ஸை மட்டும் பார்த்தாங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களை பார்த்து என்ன சொன்னேன்? வெறும் ஃபேக்ட்ஸை மட்டும் பார்த்து நான் இருக்கேன். ஆனா எதை பார்க்கல? நானே விசுவாசத்தை பார்க்கல. ஃபேக்ட்ஸ் உங்களை மட்டும் சொன்னேன். இப்படி இருக்கீங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒருத்தர் கூட இதுக்கு முன்னுக்கு வரலையே. ஆனால் இன்னொன்னு எனக்கு மனதிலே இருக்கும்,
தேவன் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு எனக்கு தனியா இங்க இப்படிதான் சொல்லணும். இல்லைங்க நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, மாற மாட்டீங்க. விசுவாசம் ஆண்டவரால் இதை செய்ய முடியும். எனக்கு தெரியுது ஒரு ஊழியம் இதுவரைக்கும் செஞ்சிருக்கோம், இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். அல்லேலூயா. ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு நிக்காத. இது இவ்வளவுதான் இருக்கு, என் கையில இவ்வளவுதான் இருக்கு. ஆண்டவரே 5 2 தான் இருக்கு. அவர் செய்ய போகிறது யாருக்கு தான் தெரியும். இருந்தாலும் கொண்டு போய் விட்டு விசுவாசத்தின் பிள்ளைகள் தான் தேவனுக்கு எப்படியா இருப்பாங்க, பிரியமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் ஒரு அம்மா பார்த்து சொன்னா, நம்ம இப்பதான் பார்த்தோம், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அந்த மாதிரி சொன்னாங்க, எஜமானின் கீழ் இருக்கிற அந்த நாய்க்குட்டிக்கு கீழே கொடுத்து துணி கீழே போட்டு நான் வச்சுதான். இப்படிப்பட்ட விசுவாசம் தான் நினைச்சல, விசுவாசத்தை பார்க்கல. வருடத்துல சொன்னார், இவனும் ஆண்டவரின் பிள்ளைகள், விசுவாசத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் பாராட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகள் வெறும் மனம் திரும்பியவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, வெறும் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை. ஆண்டவரை எழுதி கொடுத்துருக்கிற சொன்னா ஜீசஸ் எழுதி கொடுத்துருக்கார இல்ல, எப்படி சொல்றோம், எப்படி சொல்றோம்? விசுவாசம். ஆண்டவரின் பாவத்தை எல்லாம் மன்னித்தார். நான் சொன்னேன், எப்படி மன்னித்தார்? Are you having any evidence? ஆண்டவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சாருக்கு எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல, just believe. ஆண்டவரின் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆண்டவர் தான் சொன்னார், தம்மாவும் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனோட விசுவாசிக்கிறவன் பாக்கியம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினதை நீங்கள் நான் பார்த்தோமா? பார்க்கல. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்ததை நீங்கள் நான் பார்த்தோமா? அட்லீஸ்ட் இஸ்ரேல் போறாங்க, அங்க போய் காலியான கல்லறைய பார்த்துட்டு போறாங்க, நம்ம பார்த்தோமா? We just believe the Bible. தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். நீ தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்வார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுப்பார். வாக்குத்தத்தம் பண்ணினதை என்ன செய்வார்? கொடுப்பார். பிரியமானவர்களே, விசுவாசத்துக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம தேவனுக்கு பிள்ளைகள் 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 சொல்லிட்டே இருக்கக்கூடாது, பிரியமான பிள்ளைகளாய் மாற வேண்டும். பிரியமான பிள்ளைகளாய் மாற தேவ சமூகத்திலே நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்கள். தொடர்ந்து அந்த பரிசுத்தத்திலே நின்று வெளிச்சமாய் மாறுகிறவர்கள், வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள், வெளிச்சத்தை தருகிற இயேசுவோடு கூட நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை விசுவாசித்து நம்புகிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தா தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறும். சும்மா பிள்ளைகள் சத்தம் நன்மைக்கு சர்டிபிகேட் எனக்கு இல்லை. நான் சொல்றேன், தேவனுக்கு பிரியமானவன் என்ற சர்டிபிகேட் இல்லை. ஆனால் ஒரு நாள் I will get the certificate. எனக்கு நம்பிக்கை. ஒரு நாள் நிச்சயமாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன் சொல்லுவார். அதான் வேதம் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் பிரியமானவர்களை, இன்றைக்கு தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தை செய்கிற உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், லிஸ்ட்ல வைத்திருக்கிறார். ஒரு நாள் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கிறார். அந்த பத்திரத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. வரதான் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன வைத்திருக்கிறார்? அவருக்குன்னு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதை அவர் தரிசித்திருக்கலாம். அவர் அவ்வளவு ஒரு ஃபர்மா சொல்கிறார், எனக்கு பரலோகத்திலே நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் யாருக்கு கொடுக்கப்படுவோம்? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு. இன்னும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா
தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பது எப்படிங்கிறது நீங்க என்ன செய்யலாம்? நீங்கள் நானும் கண்டுகொள்ளலாம். இன்றைக்கு நம்மை முழுவதுமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாய் மாறுவோம். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுவோம். வந்து கழுத்தை கட்டி பிடிக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். மெல்லிய வஸ்திரத்தை, மகிமையின் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை, ஒளிரும் வஸ்திரத்தை நமக்கு உடுத்து வைக்க வேண்டும். அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், மோதிரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு கூட நித்தம் நித்தம் மகிழ்வுற செய்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமாய் நடப்போம். தொடர்ந்து அவரோடு கூட இருக்கும் பொழுது அவரை போல மாறுவோம். அவரை போல மாறுவோம். சீஷர்கள் அவரை போல மாறினாங்க. இயேசுவை பார்த்த உடனே பிசாசுகள் அளவியதை போல பேதுருவை பார்த்து அளவிச்சு, பிலிப்பை பார்த்து அளவிச்சு, பவுலை பார்த்து அளவிச்சு. ஏன்? அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தாங்க. இருளுக்கு அவர்களை கண்டா பயம். அவர்கள் போரிட்டவெல்லாம் இருள் அகன்றது. இன்னைக்கு பார்க்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கப்படல. தேசத்தை இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஏன்? நீங்களும் நானும் இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக செய்யல, மாறல. இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற ஒப்புக்கொடு. சும்மா பிள்ளை பிள்ளை எனக்கு வந்தா ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம் கொடுத்து இந்த நிலை போதும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளிருகிற பிள்ளைகளாய், இருளை அகற்றுகிற பிள்ளைகளாய், இருள் உங்களை பார்த்து நட்டுக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போன உடனே அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரணும். அது வர வரைக்கும் ஒளியாய் மாறு. ஒளியிலே நட, ஒளியிலே நட. ஆண்டவர் சொல்கிறார், வெளிச்சம் இல்லை, இருளே இல்லப்பா அவர்கிட்ட. மாறுவோமா? அப்பதாங்க தேசத்தை மாற்ற முடியும், அப்பதான் அந்த பகுதியை மாற்ற முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்ன காட்டிலும் விசுவாசிக்கிறவனாய், தேவனை விசுவாசிக்கிறவனாய், தேவ வார்த்தைகளை விசுவாசிக்கிறவனாய், தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறவனாய், அப்படி விசுவாசத்தின் பிள்ளையாய் மாறி கர்த்தர் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை மேன்மேலும் உயர்த்துவார். எல்லாரும் உலக வீட்டு தேவன் எங்களை பிள்ளைகளாய் மாற்றின தகப்பனே சொல்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாய் மாறுபடியாய் ஆண்டவரே எல்லாமே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்க, நன்றி தகப்பனே. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க, நன்றி தகப்பனே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் சாமி, உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் சாமி, உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவங்கள் உள்ளவர்கள் அப்பா. எங்கள் ரத்தாம்பர சிகப்பான பாவங்கள் உங்களுடைய ரத்தத்தினாலே பஞ்ச போல வெண்மையாய் மாறி இருக்கிறதப்பா. நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருடைய நன்றி சொல்லுவா. தேவன் அப்படியாய் மாற்றம் நம்ம இருளுக்கு பிள்ளைகள் அல்ல. இருள் நம்மிடத்திலே காணப்பட்டாலும் நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல. இருளில் இருந்து, அந்தகார இருளில் இருந்து தேவனால் ஆச்சரியமான ஒளியிடத்திலே அழைக்கப்பட்டவர்கள், முழுவதுமாய் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், நம்ம சுத்தமாக்கப்பட்டவர்கள். ரத்தாம்பர சிகப்பாய் இருக்கிற நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் பச்சை போல வெண்மையாய் மாற்றி இருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருக்கு பிரியமான பிள்ளைகள், நம்ம அவரிடத்திலே வந்த பிள்ளைகள், அவருடைய வீட்டுக்குள்ளதான் சந்தோஷம் நினைத்து உள்ளே வந்தவர்கள் பிரியமானவர்களே. நம்ம அவருக்கு பிரியமானவர்கள் தொடர்ந்து அவர்களே நிலைத்திருந்தா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவோம். தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தா போதும், தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே இருந்தா போதும், தொடர்ந்து அவருடைய வேதத்தை வாசித்துக் கொண்டே இருந்தா போதும், தொடர்ந்து அவருடைய தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தா போதும். விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாறுவோம், அவருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம்.
என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற நாளில் தானே தேவனிடத்திலிருந்து இந்த சர்டிபிகேட் நம்ம பெற்றவர்களாய் மாறணும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சன்மானாக ஒவ்வொரு முறையும் அவருடைய பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், விசுவாசத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவாங்க. இந்த உலகத்தின் இருளை நமக்கு எதிராக அந்த ஒருவேளை சேனலைக்கு உள்ளது அந்த இருளை அகற்றுகிற ஒரு வெளிச்சமாய் அவ்வளவையும் கர்த்தர் மாற்ற முடியும். வெளிச்சமாய் மாறணும். நான் இப்படி இருக்கிறது போதாங்கப்பா, இன்னும் வெளிச்சமாய் மாறணும், இன்னும் வெளிச்சமாய் மாறணும். எங்களுடைய வீடு இன்னும் இருளா இருக்கிறது, எங்களுடைய சொந்தக்காரர்கள் இன்னும் இருளையே இருக்கிறாங்க, அன்றைய பக்தி இன்னும் இருளா இருக்கிறது, இன்னும் இங்கே அந்தகாரங்களின் போராட்டம் இருக்கிறது. இவைகளெல்லாம் அகற்றும்படியும் ஆண்டவரை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமா என்ன மாற்றுங்க. என்னிடத்தில் இருக்கிற வெளிச்சம் போதாது, வெளிச்சம் போதாது. ஆண்டவரை பலரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருகிற பிரகாசமான ஒரு வெளிச்சமா எங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. மாற்றுவதற்கு ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவருடைய திட்டம் அதுதான். ஆண்டவரை திட்டம் இந்த இடங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படுகிறதற்கு எங்கள் ஆண்டவர் இந்த பகுதிக்கு வெளிச்சமாய் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கர்த்தரை மாற்றுவதற்காக நன்றி. அவருடைய மாற்றுவதற்காக நன்றி. உங்களை கர்த்தர் அதற்கு தான் அழைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் அதற்கு தான் அழைத்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுங்க, விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாறுங்க, பெரிய காரியங்களை செய்ய, தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. வீட்டில் தியானிங்க. மகன்னு சொல்லுகிறோம், அவருடைய வாரிசு சொல்லுகிறோம். நிறைய பொருள் நமக்கு இந்த நாட்கள் மாறுவோம். கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறீங்களா? அர்ப்பணிக்கிறீங்களா? அடுத்த மாதத்துக்குள்ள வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம மாறி இருப்போமா? விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாறி இருப்போமா? அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போவோமா? அடுத்த உயர்வுக்குள்ளே போவோமா? பிள்ளைகளை சும்மா இருந்துகிட்டே இருக்காதீங்க. ரத்தத்தினாலே கடவுப்படணும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. பரிசுத்த பிள்ளைகளை சொல்லிக் கொண்டே இருக்காதீங்க. தொடர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுங்க. தொடர்ந்து விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாறுங்க. தொடர்ந்து அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு தருவாராக. ஊழியங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாறுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுங்க. மாற ஒப்பு கொடுங்க, மாற வாஞ்சிங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதனால தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு மாதத்தில் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், விசுவாசத்தின் பிள்ளைகளாய் ஜெயிப்பை செய்யாதவர்களை மாற்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்க சாமி. நன்றி தகப்பனே. அந்த ஒவ்வொரு பேராய் ஆசீர்வதிங்க, குடும்பமாய் ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவருடைய பொருளாதார சிக்கல்கள் மாறட்டும், வியாதி பலவீனங்கள் குடும்பத்தை தொடாதபடி மாறட்டும். ஆண்டவருடைய குடும்பத்தோடு கூட குடும்பத்தில் பிரகாசிக்க முடியாதபடிக்கு போராடுகிற பொருளாதார ஆவிகள், அந்தகார வல்லமைகளை கத்தரிசி பூர்ணமாய் மாற்றுங்க. ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அந்த குடும்பத்தில் உண்டாக முடியாது. அனுகூலம் பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் செய்த சுசமாதானமும் நம்மோடு கூட இன்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.